வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்தானேத்து டெல்லி பயணம் மேற்கொண்டார். ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய வீட்டில் ஆலோசனை நடந்தது அப்படின்னு நான் அப்டேட் பண்ணியிருந்தேன்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய டெல்லி விசிட்டை முடித்து அவர் தமிழகம் திரும்பிய உடனே டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோட டிடிவி தினகரன் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸை என்டிஏக்குள்ளே தக்க வைக்க அமித்ஷா பல முயற்சிகளை மேற்கொண்டு இருக்காரு. இபிஎஸ் கிட்ட திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. எடப்பாடி கிட்டேயே இந்த வாட்டி டெல்லி போயிருந்தப்ப கராரா டிடிவியும் ஓபிஎஸும் கூட்டணிக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதன் பிறகு தான் இப்போ டிடிவி தினகரனோட ஆலோசனை நடத்தியதாக செய்திகளை பார்க்குறோம். இதில் முக்கியமாக ஏன் டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தெரியுமா? டிடிவின்னு மட்டும் இல்லை, இந்த 2026 தேர்தல் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு தேர்தல். ஏன்னா விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி காரணமாக விஜய் இந்த தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படிங்கிறது தெரியல. விஜய்க்கு ஃபஸ்ட்டு தேர்தல் அப்படிங்கிறதுனால யாருடைய வாக்குகளை அவர் பிரிக்க போகிறாரு அப்படிங்கிறது தேர்தல் முடிவப்போ தான் தெரியும். திமுகவுக்கு காலம் காலமாக கிடைக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை விஜய் பிரித்தா அது என்டிஏவுக்கு ஜாக்பாட்டு. ஏன்னா என்டிஏவுக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிகமாக போகாது. விஜய் இதை பிரிச்சிட்டாருன்னா என்டிஏக்கு ஜாக்பாட். ஒருவேளை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரித்தாரு அப்படின்னா அது திமுகவுக்கு ஜாக்பாட்டு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்டிஏ இருக்கக்கூடிய ஆதரவுகளை லூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். டிடிவி தினகரன், ஓபிஎஸ், கிருஷ்ணசாமி அவர்கள் புதிய தமிழகமும் என்டிஏக்கு வர விருப்பம் தெரிவிச்சிருக்காங்களாம். கூடிய விரைவாக அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். இந்த தேர்தலில் ஒன்று முதலிடம் இருக்கணும் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி, இல்லை 2வது இடமாவது இருக்கணும் எதிர்கட்சி கூட்டணியிலையாவது இருக்கணும். 3rd பொசிஷன்லாம் என்டிஏ போயிடுச்சுன்னா பிறகு அதிலிருந்து மறுபடியும் பிஜேபியை தமிழகத்தில் கொண்டு வரது சவாலாக போயிடும். விஜய் ஒருவேளை செகண்ட் வந்துட்டார்னா மறுபடியும் திமுகவா டிவிகேவா அப்படின்னா களம் 2029-31 வரைக்கும் போகும். இதில் பாஜக செகண்ட் வந்துட்டாங்கன்னா பாஜக கூட்டணி, திமுகவா பாஜகவா அப்படிங்கிற அந்த போட்டியை அண்ணாமலையினால் கொண்டு போக முடியும். அதனால் பிஜேபியுடைய ஃபியூச்சரும் இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அண்ணாமலை இதில் ரொம்ப சின்சியராக களமிறங்கி அமித்ஷா கிட்ட நிறைய இன்புட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில் அமித்ஷா முடிவெடுத்துக்கு இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் டிடிவி தினகரன் கட்டாயமாக என்டிஏல இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. இது ஒன்று. 2வது டாபிக்கு ரொம்ப சோகமான ஒரு செய்திங்க. நெல்லையில் பணக்குடி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த 15 வயது சிறுவன் வெட்டி கொல்லப்பட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது. 23 வயது இளைஞன் 15 வயது பையனை வெட்டி கொண்டிருக்கான். ஆப்போசிட் வீடு தானா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானா. கடந்த 5ஆம் தேதி ஸ்கூல் முடிச்சுட்டு 10ஆம் வகுப்பு படிக்கிறான் அந்த பையன். ஸ்கூல் முடிச்சுட்டு வீடுக்கு வந்து இருக்கும்போது அந்த 23 வயது இளைஞன் டிவி பார்க்கறதுக்காக தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். இந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் இடையே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. இந்த ஆர்கியூமெண்ட்டில் வாய் தகராறில் மறைத்து வைத்திருந்த அருவாவை எடுத்து வெட்டியிருக்கான் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை பார்க்குறோம். அருவாவை எடுத்து வெட்டும்போது மது போதையில் இருந்திருக்கான் அந்த 23 வயது இளைஞன். மது போதையில் வெட்டிட்டு ஆத்திரத்தில் ஐயோ இப்படி வெட்டிவிட்டோமே அப்படின்னு அவனே 2 வீலரில் அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கான். அப்போ மது போதை ஒருத்தனை எவ்வளவு பெரிய மிருகமாக மாற்றுது அப்படிங்கிறத பாருங்கள். மதுவில்லா தமிழகம் காலத்தின் கட்டாயம். ஆட்சி செய்யக்கூடிய ஆளும் கட்சிகள் அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிறத மக்களுடைய ஒரே வேண்டுகோளாக இருக்குது. இது 2. 3வது டாபிக்கு மோடி அதிரடி அப்படிங்கிறது 3வது டாபிக்கு. ஃபினான்சியல் இயர் 2026க்கான ஜிடிபி க்ரோத் இருக்குல்ல, அதை என்எஸ்ஓ ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிடிபி க்ரோத்து 7.5% இருக்கும் அப்படின்னு நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க. அதை பிரைம் மினிஸ்டர் பெருமிதத்தோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.